ஆடோல்ஃப் ஹிட்லர் 1889 ஆண்டு ஏப்ரல் 20 அன்று ஆஸ்திரியாவில் பிறந்தார். அவர் நாஜி கட்சியின் தலைவராக 1920கள் முதல் 1945 வரை மற்றும் ஜெர்மனி நாட்டின் சான்சலராக 1933 முதல் 1945 வரை இருந்தார். ஹிட்லர் இத்தாலிய ஜனநாயக முறையை மாற்றிவிட்டு ஒரு ஆதிக்க அரசாங்கத்தை நிறுவினார். ஹிட்லரின் ஆட்சி பெரும்பாலும் இரண்டாம் உலகப் போரின் போது 1939 முதல் 1945 வரை நடந்தேறியது. இந்த போரின் போது ஹிட்லர் பல நாடுகளை கைப்பற்ற முற்பட்டார். ஹிட்லரின் தலைமையில் நாஜிகள் யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கொலைவெறி திட்டத்தை ஹோலோகாஸ்ட் மேற்கொண்டனர். இது சுமார் 6 மில்லியன் யூதர்களை கொன்றது. அவரின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான மாபெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தின. 1945 ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவடைய காலத்தில் ஹிட்லர் தன்னை தானே கொன்று கொண்டார். ஹிட்லரின் வரலாறு மிகப்பெரிய சிரமங்கள் மற்றும் துயரங்களை உள்ளடக்கியது. அது மற்றவர்களுக்கு மனிதாபிமானம், அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது. அடால்ஃப் ஹிட்லர் பற்றி மேலும் விவரிக்கலாம். ஆரம்பகால வாழ்க்கை. பிறப்பு மற்றும் இளமை. ஹிட்லர் 1889 ஏப்ரல் 20 அன்று ஆஸ்திரியாவின் ப்ருனாவ் என்னும் சிறிய நகரத்தில் பிறந்தார். அவர் சிறுவயதில் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பெரிய விருப்பம் கொண்டிருந்தார், ஆனால் வியன்னாவில் உள்ள கலைக்கழகத்தில் சேர முடியவில்லை. சேனையில் சேவை. முதல் உலகப் போரில் 1914 முதல் 1918 வரை ஜெர்மன் இராணுவத்தில் பணியாற்றிய ஹிட்லர் பாவாரிய இராணுவத்தில் பவேரியன் ஆர்மி ஆக்ரோஷமாகச் செயல்பட்டார். போர் முடிவில் அவர் கொடுக்கப்பட்ட பதக்கங்கள் மற்றும் ஜேர்மன் நாட்டின் போர் தோல்வி அவரது அரசியல் நோக்கங்களை உருவாக்கும் பின்புலமாக இருந்தன. அரசியல் எழுச்சி. நாஜி கட்சி 1919 இல் ஜெர்மனிய தொழிலாளர் கட்சியில் சேர்ந்து அதை நாசிய ஜெர்மன் தொழிலாளர் கட்சியாக மாற்றினார். 1921 இல் அவர் அதன் தலைவராக ஆனார். மியூனிக் புட்ச். வீர்ஹால் புட்ச் 1923 இல் ஜெர்மனி அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்றது தோல்வியடைந்தது. ஹிட்லர் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்த போது மே காம்ப் என் போராட்டம் என்ற புத்தகம் எழுதினார். இதில் அவரது ஆக்கங்கள், கொள்கைகள் மற்றும் யூதர்களை எதிர்க்கும் எண்ணங்கள் அடங்கியிருந்தன. ஆட்சி மற்றும் இரண்டாம் உலகப் போர். சான்சலராக நியமனம். 1933 ஜனவரி 30 அன்று ஜெர்மனியின் சான்சலர் நியமிக்கப்பட்டார். பிறகு அரசாங்கத்தை ஒரு ஒருநாயக ஆட்சியாக மாற்றினார். நாசி கொள்கைகள். ஹிட்லரின் ஆட்சியில் நாசி கொள்கைகள் அமலாக்கப்பட்டன. இதில் யூதர்களுக்கு எதிரான சட்டங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் இடம்பெற்றன. இரண்டாம் உலகப் போர். 1939 இல் போலந்து மீது தாக்குதல் நடத்தியது இரண்டாம் உலகப் போரின் தொடக்கமாக அமைந்தது. இது தொடர்ந்து பல்வேறு நாடுகளை கைப்பற்ற முயற்சிக்கு வழிவகுத்தது. ஹோலோகாஸ்ட் கொலைவெறி திட்டம். யூதர்களை ஒழிக்கும் திட்டம் ஃபைனல் சொல்யூஷன் மூலம் ஹிட்லர் மற்றும் அவரது நாஜி கூட்டணி 6 மில்லியனுக்கும் அதிகமான யூதர்களை கொன்றது. இதை ஹோலோகாஸ்ட் என அழைக்கிறோம். மற்ற பாதிப்புகள். இது தவிர போரின் போது பல கோடி மக்கள் இறந்தார்கள் மற்றும் உலகில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டன. இறுதி நாட்கள். போரின் முடிவு. 1945 இல் மயிட்ரா படைகள் அலாய்ட் ஃபோர்ஸஸ் ஜெர்மனியை சூழ்ந்தபோது ஹிட்லர் தனது பூங்கேரில் தங்கியிருந்தார். மரணம். 1945 ஏப்ரல் 30 அன்று போரின் முடிவு காலத்தில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். பரிணாமம். ஹிட்லரின் ஆட்சி மற்றும் கொள்கைகள் மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய பாடமாக உள்ளன. அதன் பிறகு உலக நாடுகள் மனிதாபிமானம், சமநிலை மற்றும் சாந்தி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கொண்டுள்ளன. இன்று ஹிட்லரின் வரலாறு அதிகாரவாதம், வெறுப்பாளர்கள் மற்றும் மனிதாபிமான இழப்புகளை வெளிப்படுத்தும் முக்கிய பாடமாக பார்க்கப்படுகிறது.